நாட்டையே உலுக்கிய ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பாக மொத்தம் 15 பக்க அறிக்கையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. விமான விபத்தில் கண்டெடுக்கப்பட்ட வாய்ஸ் ரெக்கார்டர், கருப்பு பெட்டி மூலம் தகவல் சேகரித்து அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளன. இதுகுறித்து தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் கடந்த மாதம் 12ஆம் தேதி கோர விபத்தில் சிக்கியது. இந்த விமான விபத்தில் விமானத்தில் பயணித்த ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்த நிலையில் விமான பணியாளர்கள் உள்பட 241 பேர் பலியாகினர். மேலும் விமானம் மோதிய மருத்துவக் கல்லூரி கட்டிடம் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் இருந்த 19 பேர் பலியாகினர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த விமான விபத்து புலனாய்வு பணியகத்திற்கு மத்திய சிவில் போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழலில் தனது முதல்கட்ட அறிக்கையை விமான விபத்து புலனாய்வு பணியகம் மத்திய அரசிடம் கடந்த 8ஆம் தேதி சமர்ப்பித்தது. இந்த அறிக்கை விவரங்கள் விரைவில் பொதுவெளியில் மத்திய அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் விமான விபத்து தொடர்பான 15 பக்கங்கள் கொண்ட முதற்கட்ட அறிக்கை ஜூலை 12ஆம் தேதி நள்ளிரவில் வெளியானது. இதன்படி விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டியில் இருந்து மீட்கப்பட்ட உரையாடல்களை வைத்து விசாரணை பணியகம் ஒரு அறிக்கையை தயார் செய்து வெளியிட்டுள்ளது. சம்பவத்தன்று விமானம் புறப்பட்ட 32 நொடிகளில் 2 என்ஜின்களும் திடீரென பழுதானதே விபத்திற்கு காரணம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட காக்பிட் குரல் பதிவில் ஒரு விமானி மற்றவரிடம் ஏன் என்ஜினுக்கு செல்லும் எரிபொருளை துண்டித்தீர்கள் என்று கேட்பதும் அதற்கு மற்ற விமானி தான் அவ்வாறு செய்யவில்லை என்று பதிலளித்துள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சுவிட்சுகள் மீண்டும் ஆன் செய்யப்பட்டு இயந்திரம் மீண்டும் உந்துதல் பெற்று விமானம் செயல்படுவதற்குள் விபத்து நிகழ்ந்துள்ளது. விமானம் உயரத்தை இழந்து கொண்டிருந்ததால் அது ஆரம்பத்தில் ராணுவ மருத்துவப்படை வளாகத்திற்குள் இருந்த தொடர்ச்சியான மரங்கள் மற்றும் புகைப்போக்கி மீது உரசியுள்ளது. விமானம் முதலில் தொடர்பு கொண்ட மரத்திற்கும் விமானம் மோதிய கட்டிடம் ஏவில் உள்ள புள்ளிக்கும் இடையிலான தூரம் 293 அடி என அறிக்கையில் கணிக்கப்பட்டுள்ளது. விமானம் முன்னோக்கி நகரும் போது அது தொடர்ந்து துண்டு துண்டாக உடைந்து மற்ற கட்டமைப்புகள் மற்றும் மரங்களுடன் மோதியதாகவும் கட்டிடம் மற்றும் விமானத்தின் மீது ஏற்பட்ட மோதலின் சாட்சி அடையாளங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விமான சிதைவுகள் விமான புறப்பட்ட பிறகு பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதியின் மீது விமானம் மோதியதாக விசாரணை அறிக்கை வெளிப்படுத்தியது. இது ஓடுபாதை 23 புறப்படும் முனையில் இருந்து 0.9 nm தொலைவில் உள்ளது. இந்த நிகழ்வின் போது அவசர இருப்பிட டிரான்ஸ்மிட்டர் செயல்படுத்தப்படவில்லை. முதல் மோதலின் புள்ளியில் இருந்து கடைசியாக அடையாளம் காணப்பட்ட விமான பொருள் வரை இடிபாடுகள் தோராயமாக 1000 அடியில் இருந்து 400 அடி பரப்பளவில் பரவியிருந்தன. அத்துடன் அந்த வகை விமானங்கள் இயங்கும் அனுபவம் பெற்றவர்கள் சதிவேலை நடந்ததற்கான உடனடி ஆதாரங்கள் எதுவும் சிக்கவில்லை என்றாலும் எரிபொருள் திடீரென்று துண்டிக்கப்பட்டதன் காரணம் மர்மமாகவே இருப்பதாக கூறுகின்றனர். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன் வேணுகோபால்.